வங்கக்கடலில் நாளை புயல் உருவாகும் என்று கணிக்கப்பட்டிருந்த நிலையில் முன்கூட்டியே உருவாகிறது. இன்று மாலை 5:30 மணியளவில் புயல் உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னையிலிருந்து 780 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 6 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்வதாக வானிலை மையம் அறிவிப்பு. வங்கக்கடலில் புயல் சின்னம் எதிரொலி. தமிழ்நாட்டில் 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாளை சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு மிக கனமழை எச்சரிக்கை. ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்திலும் ஆரஞ்ச் அலர்ட். முருகன் கோயில்களில் கந்தசஷ்டி விழா கோலாகலம். சூரசம்ஹாரத்தை காண குவிய தொடங்கிய பக்தர்கள். கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு சிறப்பு ரயில்கள் இயக்கம். தாம்பரம், நெல்லை, திருச்செந்தூர், தாம்பரம் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு. கும்பகோணம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மழையால் விளைநிலங்களில் தேங்கிய தண்ணீர். 50 ஏக்கர் பரப்பளவிலான வயல்களில் தண்ணீர் தேங்கி பயிர்கள் அழுகியதால் விவசாயிகள் வேதனை. திருவள்ளூர் மாவட்டம் செம்பேடு பகுதிக்கு மத்திய குழுவினர் வருகை. மத்திய உணவுத்துறை உதவி இயக்குநர் பிரீத்தி தலைமையிலான 5 பேர் கொண்ட குழுவினர் ஆய்வு. திமுக ஆட்சியில் சராசரியாக 42 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்து சாதனை. கடந்த ஆட்சியில் 22 லட்சம் மெட்ரிக் டன் மட்டுமே நெல் கொள்முதல் நடந்ததாக தமிழக அரசு அறிக்கை. மழையில் நனைந்து முளைத்திருந்த நெல்லை பிடித்தபோது விவசாயிகளின் வேதனையை உணர்ந்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி பதிவு. நெல்லை பிடித்திருக்க வேண்டிய முதல்வரின் கை படக்குழுவினரின் கைகளை பற்றிக் கொண்டிருப்பதாக விமர்சனம். நெல் கொள்முதல் விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் கூறியவை புழுகு மூட்டைகள்தான். பொய்கள், அவதூறுகளை புறந்தள்ளி தொடர்ந்து மக்களுக்காக பணியாற்றுவோம் என தொண்டர்களுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடிதம். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 5 குழந்தைகளுக்கு இரத்த மாற்று சிகிச்சையின் போது பரவிய HIV தொற்று. விரிவான விசாரணைக்கு உத்தரவு. பீகாரில் சூடுபிடித்து வரும் தேர்தல் பரப்புரை. அதிரடியான வாக்குறுதிகளை அள்ளி வீசும் தேஜஸ்வி யாதவ். தங்கத்தை போல வெள்ளியையும் இனி வங்கிகளில் அடகு வைத்து பணம் பெற RBI அனுமதி. 10 கிலோ ஆபரணங்கள் அல்லது 500 கிராம் நாணயங்களாக வெள்ளியை அடகு வைக்கலாம். செம்பரம்பாக்கம் ஏரிக்கரை அருகே கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என பூவிருந்தவல்லி வட்டார வளர்ச்சி அலுவலர் தகவல். ஆசிய ஜூனியர் கபடி சாம்பியன்ஷிப் தொடரில் தங்கம் வென்ற கார்த்திகா, அபினேஷ் சென்னை திரும்பினர். விமான நிலையத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் உற்சாக வரவேற்பு. மெரிட்ல கிடைச்சது. அதனால நீ உன்னுடைய ஃபுல் பெஸ்ட்டை கொடு. யாரோ அந்த மாதிரி காசு தராங்க அப்படி எதையுமே நீ இது பண்ணாதீங்க.
இது ஃபுல் அண்ட் ஃபுல் உன்னோட மெரிட் அப்படின்னு சொல்லி என்னை வந்து கான்ஃபிடென்ட்டாக அனுப்பிச்சாங்க என்னோட தமிழ்நாடு அசோசியேஷன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய உதவியாக இருந்தது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் முன்னிலையில் போர் நிறுத்த நீட்டிப்பு ஒப்பந்தம் கையெழுத்திட்ட தாய்லாந்து மற்றும் கம்போடியா. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாடன் அரசாங்கம் கடலோடு போட்டி போடும் பக்தர்கள் தினமும் கூடும் தெய்வாம்சம். திருச்செந்தூர் கடற்கரையில் சூரவதம். தண்டாயுதபாணிக்கு திருச்செந்தில் ஆண்டவருக்கு வெற்றிவேல். வெற்றிவேல் வீரவேல் சுற்றி வந்த பகைவர் தம்மை தோள் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல். கருணை கடலே என கந்தனை நாடும் பக்தி உள்ளங்கள். உங்கள் புதிய தலைமுறை டிஜிட்டலில் நாளை பிற்பகல் 3 மணி முதல்